சரி பானு, நான் இப்ப கிளம்புறேன். போயிட்டு வாங்க, எனக்கு வேலை இருக்கு. சரி பானு. பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். இனி எப்ப வருவீங்க? டைம் கிடைச்சாதாங்க வருவேன். சரி பரவாயில்ல, நான் கிளம்புறேன். ஓகேங்க. பாட்டி இன்ன வரைக்கும் 2 கடலை போட்டு கிடந்ததுங்க. இப்ப பாட்டிக்கு எனக்கு தெரியல. காலத்து பிள்ளை ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. என்ன கர்மத்தையே பண்ணி தொலைட்டும். நம்மளாம் எதையும் கண்டுக்க கூடாதுப்பா. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். ஏதாவது சொன்னா கடைசியில் தொலைச்சி நம்மளை திட்டுவா. எதுக்கு தேவையில்லாதது. பாட்டி சொல்லுமா, பேசி முடிச்சிட்டீங்களா? எங்க அந்த தம்பி காணோம்? கிளம்பிட்டார் பாட்டி. சரிம்மா, நீ உக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல பாட்டி, இருக்கட்டும். சரிம்மா, வா வைப்பா. பாட்டி ஒரு மாதிரி பேசுறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நல்லா தான் இருக்கேன். ஒரு மாதிரி பேச என்ன இருக்கு? அப்படியே நல்லா பேசுறீங்க. இப்போ ஒரு மாதிரி சிடு சிடுன்னு பேசுற மாதிரி இருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் தலைவலியா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. சரிங்க பாட்டி. சரிம்மா. பாட்டி எதையும் மறைக்குது. நல்லா தான் இருந்துச்சு, இப்போ மூஞ்சி தொங்கிடுச்சு. சரி, நம்ம எதுவும் கண்டுக்கூடாது. வயசானவங்க அப்படி இப்படி தான் இருப்பாங்க. பாத்தலசி வாங்கண்ணே. நல்லா இருக்கேம்மா தங்கச்சி. நல்லா இருக்கேண்ணே, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சரிங்கண்ணே, வெளியே போயிட்டு வரீங்களா? என்னடா கொஞ்ச நேரத்தில் ஆளை காணாமன்னு பார்க்குறேன். ஆமாம், நாங்கள் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போயிட்டோம். என்னாச்சு மத்தலசி, சந்தோஷமா இருக்கீங்க 2 பேரும்? வீட்டுக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டியா? அவ ஒத்துக்கிட்டாலும் மழை வந்துரும் பாட்டி, அதெல்லாம் இல்ல. வேற என்னையா, ஆனால் சந்தோஷமா இருக்கா? அது என்னன்னு நானே சொல்கிறேன். என்ன துளசி? எக்ஸாம் எழுதுறதுக்காக கோச்சிங் கிளாஸில் சேர்ந்துட்டு வந்துட்டேன். கிளாஸ் ஆன்லைன்லேயே பண்ணலான் இருக்கேன். அதுக்கு தான் இவர் கூட்டிகிட்டு போனார், ஜாயின் பண்ணிட்டேன். துளசி கலெக்டர் படிக்க போறியா? ஆமாம் பாட்டி. துளசி, உன் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போய் சேர்த்து விட்டானா சேர்ந்துக்கிட்டான், அப்படி தானே? இல்லை, நான் ஆல்ரெடி சொல்லிட்டு தான் ஒருத்தன். சரி வா, இன்னைக்கு போய் பார்ப்போன்னாரு. கையோட வேலைலாம் முடிஞ்சதுன்னு தான் நானும் போயிட்டேன், ஜாயின் பண்ணிட்டேன். சூப்பர் டி, நல்லபடியாக எக்ஸாம் எழுதி நீ ஒரு கலெக்ட் ஆகணும், அதுதான் என்னோட ஆசை. மாமா, என் பேத்தி கலெக்ட் ஆனால் எனக்கு ஒரு பெருமை தானே. என்னம்மா துளசி நான் சொல்கிறது? கண்டிப்பாக அவன் உங்கள் பேராக இருக்கும்போது நான் கலெக்ட் ஆகாமல் போயிடுவேனா என்ன? எப்படியோ அது வரைக்கும் சந்தோஷம். இதுலையாவது ஒரு விஷயத்த அவ சந்தோஷப்படுற மாதிரி என்னால் செய்ய முடிஞ்சது. எனக்கு இப்போதான் கொஞ்சம் மன திருப்தியாக இருக்கு. துளசி, கையோட நம்ம வீட்டுக்கு வந்துடலாம்மா. அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் பாட்டி, அது அவசரப்படக்கூடாது சரிங்களா? ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் போகணும். ஏன்டி நானா கூடயே போயிருக்கலாம்ல, பாவம்ல. இருக்க மாட்டேன் நான் சொல்லவே இல்லை பானு. என்னோட லட்சியம் ஒவ்வொன்றா முடிஞ்சா மட்டும்தான் நான் அவர் கூட போவேன். கண்டிப்பாக போவேம்மா, எவ்வளோப்படாம இரு. இன்னைக்கு தான் உன் முகத்தை நான் சிரிப்பு வந்தே பார்க்குறேன். ஓ, துளசி சிரிச்சா அப்போ ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்றீங்க, அப்படிதானே? ஆமாண்ணே, அவள் சிரிக்கவே மாட்டா, எப்பயும் உண்மையே தான் இருப்பான். இன்னைக்கு தான் கொஞ்சம் மனசு விட்டு சிரிக்கிறான். இனிமே எப்பயும் துளசி சந்தோஷமா தான் இருப்பா, சிரிச்சுக்கிட்டே இருப்பா. அதை எல்லாரும் பார்க்க தானே போறோம். அப்படின்னா எல்லாத்துக்கும் சந்தோஷம் தான்ப்பா. கையோட வளகாப்பையும் பண்ணி முடிச்சுட்டா ஒரு வேலை முடிஞ்சது. பண்ணலாம் பாட்டி, பண்ணிக்கலாம். அவர் ஏற்பாடு பண்ணிட்டுருக்காரு. பாட்டி, வீட்டில் எனக்கு பேசிட்டு வளகாப்பு தேவையான எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம், அவங்க வீட்லயே போய் சொல்லிட்டு. சரியா, அதுக்கு என்ன தாராளமாக பண்ணிடலாம். உங்க வீட்லயும் போய் சொல்லிட்டு வந்துடலாம். அடுத்து துளசியோட வளக ஃபங்க்ஷனா? ஆமா பண்ணு, சந்தோஷம். ஒரே கல்லில் 2 மங்க, டபுள் சந்தோஷம் உனக்கு. ஆமா, நீ சொன்ன பிறகுதான் நானே யோசிக்கிறேன். கோச்சிங் கிளாஸ்லேயே சேர்ந்தாச்சு, வளகாப்பும் பண்ண போறாங்க. எல்லாம் இனி நல்லபடியாக நடக்கும். சந்தோஷமா இருப்பேன் துளசி, சும்மா எப்பயும் உண்மையே இருக்காது. இந்த மாதிரி நேரத்தில் எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க, அதுவும் குழந்தைக்கு ரொம்ப நல்லது. சரியா? சரிங்க பாட்டி. துளசி, இப்போ நான் கிளம்புறேன், நேராயிட்டே இருக்கு, இனி போய் ஒவ்வொரு வேலையை பார்க்கணும். சரிங்க, போயிட்டு வாங்க. சரி வரேன். சரி தங்கச்சி, போயிட்டு வரமா. பாட்டி வரேன், வீட்டுக்கு வாங்க பேசிக்கலாம். சரிண்ணே, பார்த்து போயிட்டு வாங்க. போயிட்டு வாயா, நான் வர வேலை முடிச்சுட்டு. சரிங்க பாட்டி. துளசி, உடம்பு பத்திரமா பார்த்துக்கோ. செக்அப் நாளைக்கு போறியா அடுத்து வருமா? போகணுங்க, டைம் கிடைக்கும் போது போகணும். அப்புறம் ஃப்ரீயா இருந்தானா வரேன், சரியா? நான் கிளம்புறேன். பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா. எப்படியாடி உன் புருஷனோட நல்லபடியாக சேர்ந்துட்டேன். இனிமேலாவது இப்படி சந்தோஷமா பேசிக்கிட்டு சரியா? தள்ளி இருந்தாலும் பரவாயில்ல, பேசிக்கிட்டாவது இருக்கணும். இப்படி பிரிஞ்சிருக்க மாதிரி இருந்தால் நல்லாவா இருக்கு சொல்லு? கண்டிப்பாக பேசுவேன் பானு, கவலைப்படாத. சரிடி. அப்பா, ஒரு வழியா சின்ன வயசு 2 சேர்ந்துருச்சம்மா. பார்க்கறக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இதை பார்க்கறக்கு லட்சுமி கொடுத்து வைக்கல. சரி, போய் நம்ம சொல்லியிருப்போம். பொண்ணே, கொஞ்சம் தள்ளு பொண்ணே, இட்லி ஆர்டர் சொல்லணும். பாரு, கஸ்டமர் வந்துருக்காங்க. இல்லைங்கக்கா, என்ன வேணும்? எங்கள் வீட்டில் நிச்சயதார்த்தம் வச்சுருக்கோம், அதுக்கு இந்த கடையில் இட்லி வாங்கிட்டு போனார் எங்கள் வீட்டிலேருந்து. நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி, இங்கேயே ஆர்டர் பண்ணிடலாம் தான் வந்தேன். எனக்கு நாளைக்கு ஒரு 150 இட்லி, சட்னி, சாம்பார், அதுக்கப்புறம் கார சட்னி எல்லாமே கொடுக்க முடியுமா? நீங்கள் எத்தனை இட்லி கேட்டீங்க? மறுபடியும் சொல்லுங்கள், என் கதையில் ஏதோ தப்பாக பட்டுது. 150 இட்லி வேணுமா? சட்னி, சாம்பார், கார சட்னி எல்லாமே வேணும். வீட்டில் கொண்டாந்து இறக்க வச்சாலும் சரி, இல்லை வீட்டில் வந்து செஞ்சாலும் சரி. எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கள், அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகிறேன். என்ன கேட்டு இந்த பிள்ளைங்க வாயை பறந்துக்கிட்டு நிற்கிதுங்க. ஐயோ, பரவாயில்லையே, ஆர்டர் நல்ல ஆர்டராக இருக்குது, எடுத்து போடுவோம். இது நின்றுட்டு முடிக்கிறத பார்த்தா வேண்டாம்னு சொல்லி மாட்டேருக்கு. என்னம்மா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒரு நிமிஷம் இந்த பக்கம் வாமா. இங்கே வா. இங்கே பாட்டி வாங்க, நம்ம பேசிக்கலாம். வரேன் பாட்டி. சொல்லுங்கம்மா, எத்தனை மணிக்கு உங்களுக்கு ஆர்டர் வேணும்னு சொல்லுங்க. காலையில் 10 மணிக்கு சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தெல்லாம் வராங்க, நிச்சயதார்த்தம் வீட்லேயே. அதனால எனக்கு ஒரு 9:30 கொடுத்துருங்க. அப்படியாம்மா? சரிம்மா, தாராளமாக கொடுத்துடலாம். 150 இட்லி,
சட்னி சாம்பார் கார சட்னி. ஸ்வீட் ஏதாவது வேணுமாம்மா? முடிஞ்சா ஒரு கேசரி செஞ்சு கொடுத்துருங்க. சரிம்மா, செஞ்சு கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிம்மா, அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னது இது? பாட்டி பாட்டுக்கு இந்த ஆர்டர் எடுத்துட்டு இருக்குது. 150 பேருக்கு இட்லியா செய்ய முடியுமா? ஐயோ, நினைச்சாலே அள்ளு விடுதே. எவ்வளோ வேணும் சொல்லுங்க, கொடுத்துட்டு போறேன். ஏமாடி 150 இட்லினா ஒரு செலவு ஒரு 5000 ரூபா ஆகும். நீங்க ஒரு 5000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க. பாட்டி கலசி கம்மி, நான் பேசிக்கிறேன். என்னடி பாட்டி ஆர்டர் எடுத்துட்டு இருக்காங்க? தாண்டி எனக்கு ஒன்றும் புரியல. எப்படி டீ செய்ய போறோம்? ஐயோ, நினைச்சாலே ஐயப்பா எனக்கு தலை சுத்துது. இருங்க பாட்டி, காசு கொடுக்குறேன். கொடுங்க, அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா பொருள் வாங்க முடியாது. அதுக்குறேன். பரவாயில்ல பாட்டி, தார இருங்க. இந்தாங்க பாட்டி. மாடி அந்த மாசமா இருக்கலாம், அந்த பிள்ளைகிட்ட கொடுத்துருமா. சரிங்க பாட்டி. கலசி பணத்தை வாங்கிக்கா. பாட்டி வாங்கிக்கமா, சொல்றல. சரி வாங்கிக்கடி. அம்மா, மாசமா இருக்க பிள்ளை உன் கையில கொடுத்தா நல்லபடியா ஃபங்க்ஷன் நடக்கும். வாங்கிக்கோமா. கொடுங்கக்கா. பாட்டி கலர் 9 வரைக்கும் டான்னு வந்துடணும். மிச்ச பணத்தை இட்லி இறக்கி வச்சுட்டு வாங்கிக்கோங்க. இந்த தெருவிலேயே லாஸ்ட் வீடு. சரிம்மா, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பண்ணி கொடுத்துட்றேன். வந்து இறக்கிட்டு பணத்தை வாங்கிக்கிறேன். அப்படியே டேஸ்ட்டாக செஞ்சு கொடுங்க பாட்டி, சரிங்களா? அடி டேஸ்ட்டாக இருக்கனால தான் தேடி வந்திருக்கிறேன். கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணி கொடுத்துடலாம், சரிங்களா? போயிட்டு வாங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. சரி பாட்டி, வரேன். சரிம்மா. என்ன துளசி வாயை பழந்துக்கிட்டு நிற்கிறா? பாட்டி எப்படி பாட்டி 150 இட்லி எப்படி பாட்டி ஊற்றுறது? அந்த அளவுக்கு பாத்திரம் பண்ணா இருக்கா? எதுவுமே இல்லை. நீங்கள் பாட்டி வார்த்தை விட்டு வச்சிருக்கீங்க. நான் தான் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தாலும் அப்புறம் ஏன் நீங்கள் வார்த்தை விட்டீங்க? இப்போ எப்படி செய்யறது? அதானே, கொஞ்சமாவது யோசிச்சுட்டு சொல்ல வேண்டாமா பாட்டி? இப்போ எப்படி என்ன பண்ண போறீங்க? அதெல்லாம் பார்த்துக்கலாம். சும்மா அப்படியே சின்ன கடையை போட்டுக்கிட்டு வரதான் போகிறதையும் பார்த்துட்டு இருந்தோம்னா ஒன்றும் வேலை கிடையாது. கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போனோம்னாத்தான் கடையை சீக்கிரம் டெவலப் பண்ண முடியும், காசு சம்பாதிச்சு கல்யாணத்தை பண்ண முடியும். இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தால் உட்காந்துக்கிட்டே தான் இருக்கணும். பார்த்துக்கலாம் விடு. இப்போ பண்ணுறதே கொஞ்சம் அதிகமாக பண்ண போகிறோம். நம்பிட்டு தானே, டேஸ்ட் எல்லாம் ஒன்றும் மாறாது, டைமும் ஆகாது. கொஞ்சம் சீக்கிரமாக இருந்துச்சு எல்லா வேலையும் முடிச்சா எல்லாம் பண்ணிடலாம். இதெல்லாம் வாயில் சொல்ல நல்லா இருக்கும், நடைமுறைக்கு ஒத்து வருமா? ஏன் பாட்டி இப்படி பண்ணுறீங்க? ஒத்து வரும். நீ ஒன்று பண்ணு, நைட்டு நம்ம வீட்டுக்கு வந்துரு. நம்ம போகும்போது 2 பேரும் ஒட்டுக்காக போயிடலாம். அங்கே தான் நிறைய பண்ட பத்திரமெல்லாம் இருக்கு, அங்கே வச்சு சமைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே 200 பேருக்கு சமைக்கிறனாலும் பாத்திரம் இருக்கு, நீ கவலைப்படாம இரு. மொத்தாசிக்கு உங்கள் அக்கா கறி இருக்கா, உன் புருஷனும் இருக்கா, ஆளுக்கு ஒரு வேலையை வாங்கி விட்டோம்னு வச்சுக்கோ. படம் வேலையை முடிச்சு ஆர்டர் முடிச்சு கொண்டு போய் கொடுத்துடலாம். என்ன சொல்கிறவா? என்ன பண்ண போகிற துளசி? பாட்டி என்னடானா அவங்க பாட்டுக்கு ஒரு பிளானை போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் பண்ணி எனக்கு ஒன்றும் புரியல. எங்கே போய் இது முடியணும் தெரியல. ஐயோ, நல்லா வசமாக சிக்க போகிறோம். அதெல்லாம் ஒன்றும் சிக்க மாட்டான். நான் சொன்னபடி பண்ணு, சரியா? இருக்கிற இட்லியெல்லாம் விட்டுப்பட்டு கிளம்புவோம் வீட்டுக்கு. சரி பாட்டி, வானு நைட்டு நான் அப்போ அங்கே போய் படுத்துக்கிறேன்டி. காலையில் ஆர்டர் முடிக்கணும்ல. சரிடி, எனக்கு வேலை இருக்குது காலையில், இல்லைன்னா கூட நானும் வந்துடுவேன், தப்பா எடுத்துக்காத. அம்மா, இந்த பிள்ளை வராத வரைக்கும் நல்லது. வந்தானா பின்னாடி அவனும் வந்துடுவான். வந்து பல்ல கட்டிக்கிட்டு உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கோங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம். வரலன்றுச்சு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வேலையை பாருடி, நான் பார்த்துக்கிறேன். சரி துளசி, பயப்படாத இரு. அதான் பாட்டி உனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களாங்களா, அப்புறம் என்ன? வேற வழி இருந்து தானே ஆகணும். ஆர்டர் எடுத்தாச்சு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதடி. கடவுள் பாரத்தை போட்டு அவளை விடு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, சும்மா இரு. சரி பாட்டி. இட்லி இருக்காமா? இருக்குமா, இங்கே வாங்க. பாட்டி ஒரு 20 இட்லி பார்சல் கட்டுங்க பாட்டி. சரிம்மா, கட்டி தரேன், இங்கே இருங்க. சரி பாட்டி. இந்த மாதிரி என்னம்மா 120 ரூபா கொடு. சரியா பாட்டி, இந்தாங்க 120 ரூபா இருக்கு. கொண்டாமா, வாங்கிக்கலாம். சட்னி சாம்பார் எல்லாம் உள்ளே வச்சிருக்கீங்களா? எல்லாமே பொட்டை கட்டி போட்டுருக்கேம்மா, உள்ளே இருக்கு. சட்னி சாம்பார் கார சட்னி 3 வச்சிருக்கேன். சரி பாட்டி, கொடுங்க. சரிம்மா, போயிட்டு வாங்க. வரேன், போயிட்டு வாம்மா. பார்த்துக்கோ, பிஸ்னஸ் நல்லா தான் போகுது. நம்ம தான் பிஸ்னஸ் நல்லா போகும்போதே என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணிக்கணும். வியாபாரத்தை இது பண்ணணும்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போயிட்டு தான் இருக்கணும். சும்மா குட்டி கட்டிக்குள்ளே குதிரை விட்டுட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது துளசி. பார்த்துக்கோ. நீ சொல்கிறது சரிதான் பாட்டி. உன் ஃப்ரெண்டே சொல்கிறா, கேட்டுக்க துளசி. கேட்டுக்கிறேன், கேட்டுட்டு தான் நான் இருக்கேன் பாட்டி. சரி சரி, நீ போய் உட்காரு. என்ன கொஞ்சம் இட்லி தான் இருக்கு, வித்துட்டா கிளம்பிடலாம். சரி பாட்டி. இந்த மடிப்பு மட்டும் நமக்கு வரவே மாட்டேங்குதுப்பா. எவ்வளோ டைம் கட்டினாலும் சே, எப்படி தான் எடுத்து கட்டுறது? நல்ல புடவையாக இருக்குது, கட்டலாம்னா மடிப்பு வர மாட்டேங்குது, கடுப்பாக இருக்குது. ஆஹா, என் பொண்டாட்டி புடவை கட்டிட்டு இருக்கா. இதுதான் நேரம். புருஷன் வந்துட்டே இருக்கண்டி பொண்டாட்டி, ஆன் தி வே. ஷோ, எவ்வளோ அழகா இருக்கா. அந்த முந்தானிய மேலே போடாமையே நின்றுட்டு இருக்காளே. ஐயோ, இழுக்கிறாளே, காந்த மாட்டை என்னை இழுக்கிறா. முடியல, என்னால் முடியல. என் உணர்ச்சியை கட்டுப்படுத்தி என்னால் நிற்க முடியல. பொண்டாட்டி, ஏண்டி என்னை இப்படி பாடா படுத்துற? சரி, சரிப்பட்டு வராது. அப்படியே மேலத்துக்கு போடுவோம். இப்படியே நின்றுட்டு இருந்தா நேரம் ஆயிரும். போன அம்மா அப்பா எப்போ வராங்கன்னு தெரில. சரி, மேலே போடுவோம். நீ ஏண்டி போடுற? போட வேண்டாம். இனிமே எல்லாம் கலாட்ட தானே போகிறோம், எதுக்கு போட்டுக்கிட்டு? பொண்டாட்டி, இன்று முதல் இரவு. ஐயோ, நீங்க எப்பங்க வந்தீங்க? ஏங்க என்ன
பாடா படுத்துறீங்க. புடவை கட்டும் போது பின்னாடி வந்து தட்டிட்டு வர மாட்டீங்களா கதவை? ஏண்டி நீ என் பொண்டாட்டி தானே? ஆமா. அப்புறம் பொண்டாட்டி இருக்க ரூம்ல புருஷன் கதவை தட்டிட்டு தான் வரணுமோ? ஏன் எனக்கு உரிமை இல்லையாப்ப? ம் நீ என் பொண்டாட்டி. நீ இருக்க இடத்துல கதவை தட்டிட்டு இல்லை, எப்படி வேணாலும் நான் வரலாம். அதுக்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. ம் புரியுதா? இந்த பொக்கன பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சலே இல்லை. ஐயோ விடுங்க, அம்மா அப்பா வந்துட போறாங்க, சொல்லி போங்க. அதெல்லாம் முடியாதுமா. நீ பாட்டுக்கு புடவை கட்டுற அதை கட்டுற, நீ ஏன் கதவை திறந்து போட்டு இருக்க? நீ கதவை போட்டு இருக்கவும் தான் எனக்கு உள்ள வரணும்னு தோணுச்சு. அதுவும் இல்லாத உன்னை இந்த குளத்துல பார்த்துட்டு என்னால் அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. ஆனது ஆயிடுச்சு, வா பார்த்துக்கலாம். ஏங்க காமெடி பண்ணாதீங்க, என்ன விடுங்க. விடுங்கன்னு சொல்றல்ல, இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. சின்ன இறுக்கி பிடிப்பேன். ம் இப்போ போதுமா? ஐயோ வலிக்குதுங்க. ஏங்க என்ன இப்படி பாடா படுத்துறீங்க? என்னால முடியல, விடுங்க விடுங்கன்னு சொல்றல. அதெல்லாம் விட முடியாது பொண்டாட்டி. என்னோட ஆசையை தூண்டி விட்டுட்டு விலகி போனால் எப்படி முடியும்? ம் இன்னைக்கு அதுவும் நீ பார்க்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்க? இந்த ப்ளவுஸ்லேயும் இந்த சாரீலேயும் அம்மா சொல்ல முடியல எப்படி இருக்குன்னு. அதெல்லாம் செஞ்சு காட்டினாதான் தெரியும். உனக்கு வாயில சொன்னாலும் புரியாது. நீ வா. இப்போங்கன்னு சொல்லிட்டேன். தள்ளியும் போக முடியாது, குள்ளியும் போக முடியாது. வாடி, சும்மா பேசிக்கிட்டு. ம் இருக்க வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்கணும். சும்மா ஒவ்வொருத்தி எப்போ பாரு எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்காத. ம் அம்மா அப்பா வந்தான்னு வச்சுக்கோங்க, கதவு வேற தாளே போடல. இந்த கோலத்துல பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஐயோ லூசு, அங்கே பாரு கதவை தாள் போட்டேன். பொய் சொல்லாதீங்க, ஆரடி அங்க பார்த்துட்டு இருக்கு உங்களுக்கு. அட பாவி மனுஷா, எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்கீங்க பொருள. ஆமா, எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கேன். ஏன்டி? பரவர ரொம்ப டூ மச்சா பண்றீங்கங்க. ம் இது நம்ம வீடு இல்ல, மாமியார் வீடு. கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா இல்லையா? தினமும் தெரியல, மாமியார் வீட்டுக்கு வந்து தான் உன் மேலே ஆசை அதிகமாக இருக்குது. ஏன்னு தெரில. ஒருவேளை எங்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்க, நீ என்னை விட்டு விலைக்கு போகிறனால என்னமோ எப்போல்லாம் நீ தனியாக கிடைப்ப, தனியாக மாட்டுவேன்னு என்கிட்ட கிடக்கிறேன் பொண்டாட்டி. அதான் இன்னைக்கு கரெக்டான நேரம் பார்த்து சிக்கியிருக்க, கிடைச்சிட்ட. ஓ தள்ளி போயா. நீ என்ன சொல்லி திட்டினாலும் நான் போக மாட்டேன். வாடா போடான்னு சொல்லு, கெட்ட வார்த்தையில் சொல்லு, என்ன வேணாலும் சொல்லு. இன்னைக்கு உன்னை துவம்சம் பண்ண போகிறது உறுதி. என்னங்க என்னங்க நீங்க இன்னைக்கு ஒரு மார்க்கமா பேசுறீங்க? இப்படியெல்லாம் நீங்க பேச மாட்டீங்களே. யாரா இவ? அவன் பொண்டாட்டி பின்னாடி புருஷன் சுத்த மாட்டான்னு ஏங்கிட்டு கிடக்குறாங்க. இவன் என்னடானா பின்னாடி வந்தா தள்ளிப்போன்னு கத்திட்டு இருக்கான். போய் மூடிட்டு இருடி. சத்தியமா நீங்க சரியே இல்லை. இப்படியெல்லாம் நீங்க இருக்க மாட்டீங்களே. இன்னைக்கு என்னாச்சு புருஷன் உனக்கு? இன்னைக்கு உன்னை ஏதாச்சும் பண்ணணும், அதுதான் என் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. என்னடி இவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருந்த வாழ்வாள்னு இப்போ என்ன சிரிச்சிட்டு இருக்க? அப்போ உனக்கு ஓகேவா? சும்மா இருக்காம அதே இதையும் சொல்லி எனக்கும் ஆசை காட்டி விட்டீங்க. என்ன பண்றது இப்ப? அப்போ பொண்டாட்டி ஓகே சொல்லிட்டா? ஆனா ஒண்ணு, இனிமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது. சத்தியம் பண்ணுங்க. எந்த மாதிரி? இந்த மாதிரி பின்னாடியே தேடி வந்து ரொமான்ஸ் பண்ணி என்ன ஆசையை கிளப்பி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா இதுக்கு நான் சத்தியம் பண்ண மாட்டேன்டி. விளாடாதீங்க, சத்தியம் பண்ணுங்க. இனிமே இந்த மாதிரி பின்னாடி வந்து உன்னை ஆசை காட்ட மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணும். பண்ண மாட்டேன். பேசிக்கிட்டு இருக்க நேரம்ல, சீக்கிரம் வா. அவங்க அம்மா அப்பா வர்றதுக்குள்ள நம்ம அம்மா அப்பா விளையாட்டு விளாட்லாம். இன்னைக்கு ரொம்ப நாள் ஆச்சுல. ஓ நேற்று ஏன் விளாண்டாம்? ரொம்ப நல்லாச்சுங்கிறா. வர எந்த உலகத்தில் இருக்கீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. காம உலகத்தில் இருக்கேன். இன்னைக்கு நீங்கள் சுத்தமாக சரியில்லை. ஓ எனக்கு வெக்கமாக வருது. தள்ளி போங்க. ஏண்டி திரும்பி நின்றுட்டா? எனக்கு கூச்சமாக இருக்கு. நீங்கள் இன்னைக்கு ஒரு மாதிரியா பண்ணுறீங்கங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு, ஆனால் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு சொல்ல தெரில. என்னங்க என்ன பண்ணுறீங்க? விடுங்க. அதில் சாரியெல்லாம் கழட்டிட்டு தான் அப்புறம் பண்ணணும். இது கூடவா உனக்கு புரியல? ஓ கடவுளே, என்னால் முடியல. எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கு. போங்க, எந்திரிச்சு போங்க இங்கேருந்து. என் பொண்டாட்டி வெக்கப்படுற அழகை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. என்ன ஒன்று, கையை வச்சு முகத்தை மூடி மறைச்சி வச்சிருக்கா, அதனால் பார்க்க முடியல. கொஞ்சம் உன் கையை எடுத்தேன்னா மீதி அழகையும் நான் பார்த்துக்குவேன்.
மாட்டேன். சரி, நீ எடுக்கலன்னா என்ன, நானே என் பொண்டாட்டி கையே எடுத்துடுறேன். ம், சரியா? சொன்னா மட்டும் கேட்க மாட்டீங்க. எடுக்க மாட்டேன் பொண்டாட்டி. இப்போ உன் கையை நான் எடுக்க போறேன். இன்னைக்கு ஏதோ ஒரு முடிவோட தான் இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது. தெரியுதுல்ல? கையெடு. உன் கையப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க போறேன். என்னங்க கம்முன்னு இருங்க. அப்படிலாம் என்னால இன்னைக்கு சும்மா இருக்க முடியாது. கையை எடுக்கறியா இல்ல? ம். சரி, ஓகே. நீ எடுக்கலன்னா என்ன, நானே உன் கையை எடுக்க போறேன். எடு பொண்டாட்டி. உன் மீதி அழகை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்கேன். எடு. போதுமா? எடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? பொண்டாட்டி, இந்த உதடு என்ன தெரியுமா சொல்லுது? ஏன்டா இன்னும் சும்மாவே பார்த்துக்கிட்டே இருக்க, ஏன்டா அப்படின்னு கேட்குது. என்ன ரொம்ப திட்டுதுன்னு நினைக்கிறேன். உனக்கு கேட்குதா? கேட்கல. முதல்ல என் வாழ்ந்து கையெடுங்க. எனக்கு பேச ஒரு மாதிரி இருக்கு. சரி, உன் உதடு வேற இன்னுமாடா பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்குது. இதுக்கு மேலே விட்டா உதடு என்னை பிடிச்சி கடிச்சிரும்னு நினைக்கிறேன். அதனால 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 என் பொண்டாட்டியை இன்னைக்கு நான் ஒரு பலி பண்ண போகிறேன். கடவுளே, இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. பயப்படாத பொண்டாட்டி. அப்படி ஒன்றும் பயப்படுற அளவுக்கு நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். ம், உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். என் சந்தோஷம் தான் உன்னோட சந்தோஷம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் லைட் ஆஃப் பண்ணிடுறேன். சரியா? ம்ம். சரி. முதல் இரவு அக்கா, அக்கா, கொஞ்சம் இங்க வாங்க. ஐயோ, வலி தாங்க முடியல. அக்கா, அக்கா, வாங்க அக்கா. அம்மா, உனக்கு என்னாச்சு? அக்கா, இங்க வாங்க அக்கா. இடுப்பு ரொம்ப வலிக்குதுக்கா. என்னால முடியல. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க அக்கா. அம்மா, அம்மா, வலி தாங்க முடியல. அண்ணி, நீங்க ஓடி வாங்க நீ. அண்ணி, வலி வந்துச்சு அண்ணி, வாங்க நீ. அதான் என்னாச்சு? நல்லா தானமா இருந்த. என்னாச்சு? ரொம்ப முடியலையா? என்னாச்சு ராதா? ஆமா, இடுப்பு ரொம்ப வலிக்குது. என்னால் தாங்க முடியல. கூட்டிட்டு போங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அண்ணி, பிரசவ வலி வந்துச்சு அண்ணி. மாடி 7 மாதம் தான் நடக்கு. அதுக்குள்ளே என்னன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. சரி, ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துவோம். நீ ஒன்று பண்ண, ஆட்டோ பிடிச்சிட்டு வரியா? சரி அண்ணி, நான் போகிறேன். பக்கத்துலேருந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆட்டோ வந்து நான் கூப்பிட்றேன். வெளியே கூட்டிகிட்டு வாங்க. சரிம்மா, ஒன்றும் இருக்காது. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கலாம். நீ கொஞ்சம் வருஷா போயிட்டு வாம்மா. சரிங்க அண்ணி. படாதம்மா, ஒன்றும் இருக்காது. பிரசவ வலியா என்னன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குதே. இந்த நேரத்தில் வலிக்கக்கூடாது. கடவுளே, ஒன்றும் ஆகக்கூடாது. குழந்தை எவ்வளோ நல்லபடியாக இருக்கணும். கடவுளே, குழந்தை எவ்வளோ நல்லபடியாக இருக்கணும். எதுவும் ஆகக்கூடாது. அதுக்காக தான் இந்த பாடுபட்டு எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு கிடக்கிறேன். நல்லா தானே இருந்தா, என்ன ஆச்சு? கொஞ்சம் வரசா போறாதா? போற நீ. என் மடி ஒன்றும் இருக்காது. தைரியமா இரு. ஒன்றும் இருக்காது. பார்த்துக்கலாமா? அவந்திகா, என் மடி அவந்திகா, இங்க வா. முடியலக்கா, என்னால முடியல. ரொம்ப வலி எடுக்குது. அம்மா, என்ன சித்தா பதவி போய் கூப்பிட்டீங்க? மடி இங்கே வாமா. அவளுக்கு பிரசவ வலி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோம். என்ன சொல்கிறீங்க? 7 மாதம் தானே ஆச்சு. எப்படி அத்தா இப்போ பிரசவ வலி வரும்? எனக்கு ஒன்றும் புரியல. சரி, ஆட்டோ பிடிக்க போயிருக்காங்களா இல்லையா? ராதா போயிருக்காமா. எப்படி நீ கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. நான் என்ன எதுன்னு பார்த்துட்டு வரேன். சரியா? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே தனியாக வீட்டில் இருக்கிறது? இல்லத்தா, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. நான் இருந்துக்குவேன். தைரியமா இருங்கக்கா. ஒன்றும் ஆகாது. ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கலாம். அழுவாதீங்க. ஒன்றும் இருக்காதுமா. ஹாஸ்பிட்டல் போனால் என்ன எதுன்னு சொல்லிட போகிறாங்க. சூட்டு வழியாக கூட இருக்கும். நாங்கள் பார்த்துட்டு வந்துடுறோம். நீ இருந்துக்கம்மா. நான் இருந்துக்கோத்தா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அக்காவை கூட்டிகிட்டு போங்க. சரிம்மா. தம்பி, இங்கே தான் நிறுத்து. இங்கே நில்லு தம்பி, வந்துடுறேன். அண்ணி, அண்ணி, வாங்க அண்ணி. போயிருக்கலாம். அண்ணி வாங்க, நீ மல்லிகை கூட்டிட்டு. அதான் வர ராதா. நல்லா இருக்கணும். சரிக்கா, கேட்கலாமா? நீ கட்ட நீங்க